stateless multicast protocol for ADAC networks. So this project is powered by Star Technology. Let I am given detailed explanation in Tamil. Okay. இந்த பேப்பர் பார்த்தீங்கன்னா மொபைல் கம்ப்யூட்டிங்கில் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. அதாவது IEEEல வந்து ப்ரொப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டேட்லெஸ் மல்டிகாஸ்ட் ப்ரோட்டோகால் அண்ட் ஃபார் அடாக் நெட்ஒர்க்ஸ். ஸோ இந்த பேப்பரோட அதாவது மெயின் கான்செப்ட் கோர் கான்செப்ட் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ரிசீவ் பேஸ்டு மல்டிகாஸ்ட். அதாவது ஃபஸ்ட்டு இதில் உள்ளத மீனிங்கை வந்து ஸ்பில் பண்ணி சொல்கிறேன். இதோட மெயின் கோல் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ரெடியூஸ் த காம்ப்ளிசிட்டி ஆஃப் ரூட்டிங் பாக்கெட்ஸ். அதாவது ரூட்டிங் பாக்கெட்ஸோட காம்ப்ளிசிட்டியை வந்து ரெடியூஸ் பண்ணுறது தான் இந்த பேப்பரோட கான்செப்ட், அதாவது கோர் கான்செப்ட். இதில் ஸ்டேட்லெஸ் மல்டிகாஸ்ட் ப்ரோட்டோகால் அண்டு அடாக் நெட்ஒர்க்ஸ். அடாக் நெட்ஒர்க்ஸ்னால் தெரியும், மெஷ் நெட்ஒர்க் இல்லைனா மொபைல் பேஸ்ட் நெட்ஒர்க்காக இருக்கலாம். ஸோ ஸ்டேட்லெஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இண்டிபெண்ட்டாக வந்து அதாவது ஸ்டேட்ஃபுல்னால் கண்டினியூஷன் இருக்கும். அதாவது ப்ரீவியஸ் நோடு அதுக்கடுத்த நோடு அங்கேருந்து வர இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ணி அடுத்தது போகும். இங்கே வந்து அப்படின்னா ஸ்டேட்லெஸ்ஸுங்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டினியூட்டி இருக்காது, இண்டிபெண்ட்டாக வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதுதான் வந்து ஸ்டேட்லெஸ்ஸு. மல்டிகாஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மல்டிகாஸ்ட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா டிஃப்ரெண்ட்டாக சொல்லுவாங்க. யூனிகாஸ்ட்டு அதாவது ஒரு நோடு இருக்கும், அதாவது ஒரு நோடு டிஸ்ட்ரிபியூட் டு அனதர் நோடு, அது வந்து யூனிகாஸ்ட் சொல்லுவாங்க. அதாவது ஒரு சென்டர் ஒரு ரிசீவர் அந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மல்டிகாஸ்ட் ஒன்று சென்ட் பண்ணி அப்படின்னா மோர் தென் நோடுக்கு வந்து ரிசீவ் ஆகி போகும், அது வந்து மல்டிகாஸ்ட் இருக்கும். அதே மாதிரி ப்ராட்காஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு நோட்லேருந்து எல்லா நோடுக்கும் வந்து அதாவது ரிசீவ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நோட் சென்ட் பண்ணோம் எல்லா நோடும் ரிசீவ் ஆகிறது வந்து ப்ராட்காஸ்ட். இதே மாதிரி ஜியோ காஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. வித்தின் ரீஜனுக்குள்ளே இன்சைடுக்குள்ளே வந்து ப்ராட்காஸ்ட்டாக இருக்கும். அதாவது ஒரு ரீஜனுக்குள்ளே வந்து ப்ராட்காஸ்ட் பண்ணால் அது வந்து ஜியோ காஸ்ட்னுவாங்க. ஸோ இங்கே வந்து யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா மல்டிகாஸ்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு நோடில் இருந்து மல்டிபிள் நோட்ஸ் வந்து சென்ட் ஆகும். ஸோ ப்ரோட்டோகால்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ப்ரோட்டோகால்ஸ் வந்து நார்மலாக வந்து செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இங்கே வந்து ரிசீவ் பேஸ்டு பாக்கெட் சென்டர் அண்ட் ரிசீவில் வந்து இங்கே வந்து இவங்க வந்து ரிசீவ் பேஸில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரெடியூஸ் த காம்ப்ளிசிட்டி ஆஃப் ரூட்டிங் பேக்கெட்ஸோட அந்த ரூட்டிங் பேக்கெட்ஸோட காம்ப்ளிசிட்டியை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு உங்கள் ரிசீவ் பேஸ்டு ப்ரோட்டோக்காலில் சம் ரூல்ஸ் எழுதியிருப்பாங்க. அதான் வந்து இங்கே வந்து ப்ரோட்டோக்காலாக செட் பண்ணியிருப்பாங்க. இதான் வந்து இந்த டைட்டிலில் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி சொன்னீங்கன்னா இதான் வந்து இதில் உள்ள கோர் கான்செப்ட். இதை எப்படின்னா இதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்றத டீட்டெயிலாக நான் இந்த பேப்பரை வந்து கீழே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அடாக் நெட்ஒர்க்ஸ்னு எடுத்தாங்கன்னா டைனாமிக் நெட்ஒர்க் தான் எடுத்திருப்பாங்க. ஸோ ஸ்டாட்டிக் நெட்ஒர்க் அது. இங்கே வந்து அப்படி பார்த்தீங்கன்னா டிராஃபிக் அக்கர் ஆகும். அதாவது மல்டிகாஸ்ட்டுங்கிறப்ப வீடியோ ஸ்ட்ரீம் பார்த்துருப்பீங்க, யூடியூப் இல்லைன்னா டிவி ப்ராட்காஸ்டிங் ஆன்லைனில், இது ஃபுல்லாமே வந்து மல்டிகாஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது வந்து டிராஃபிக் வந்து ஃபஸ்ட்டே ஆகும். அப்போ வந்து டிராஃபிக் அக்கர் ஆகும்போது வந்து காம்ப்ளிசிட்டி வந்து அதிகமாகும். ஸோ இதை வந்து எப்படி ஓவர் கம் பண்ணுவாங்க, ஸோ இதுதான் இங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆர்பி மல்டிகாஸ்ட்டுங்கிறது வந்து ரிசீவ் பேஸ்டு, ஸ்டேட்லெஸ் ரிசீவ் பேஸ்டு மல்டிகாஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் இந்த பேப்பரோட கோர் கான்செப்ட்டு. இதில் வந்து இம்ப்ளிமெண்டேஷனில் பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்டில் பாருங்கள், ஆர்பி மல்டிகாஸ்ட் வாஸ் இம்ப்ளிமெண்டட் ஓப்பன் அதாவது ஆப்நெட் சிமுலேட்டர்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. சென்சார் நெட்ஒர்க் இம்ப்ளிமெண்டேஷன் இது ஒன் ஆஃப் த ஓப்பன் சோர்ஸ் ப்ராடக்ட். ஓகே, ஸோ நம்ம வந்து இந்த பேப்பரை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா ஜாவா யூஸ் பண்ணி அதோட ப்ராசஸிங் ரியல் டைமாகவும் அண்ட் சிமுலேஷன் பார்ட்டாகவும் காமிச்சிருக்கோம். ஓகே, இதான் வந்து இந்த அப்ஸ்ட்ராக்டோட இது. நெக்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க. திஸ் அப்ளிகேஷன் ரேஞ்ச் ஃப்ரம் மெம்பர் பேஸ்டு டிவி வீடியோ ப்ராட்காஸ்டிங் புஷ் மீடியா சர்ச்சஸ் ஹெட்லைன்ஸ் வெதர் ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து வீடியோ ப்ராட்காஸ்டிங், ஏன்னா மல்டிகாஸ்ட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ப்ராட்காஸ்டிங் பர்பஸுக்கு தான் நிறைய, அதாவது வீடியோ டெலிகாஸ்ட் அந்த மாதிரி பர்பஸுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கேயும் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து என்னென்னா நம்பர் ஆஃப் சிங்ஸ் அதை எடுத்துக்கோங்க, அதை பேஸ் பண்ணி நோட்ஸ் வந்து இருக்கும். அந்த நோட்ஸ்லேருந்து எப்படி சென்ட் பண்ணி ரிசீவ் பேஸில் வந்து எப்படி பாக்கெட்ஸை வந்து ரிசீவ் பண்ணுறாங்க, அதுக்காக அந்த ப்ரோட்டோக்காலை எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க. ஆர்பி மல்டிகாஸ்ட் ப்ரோட்டோக்கால், தட் மீன்ஸ் ஸ்டேட்லெஸ் ரிசீவ் பேஸ்டு மல்டிகாஸ்ட் ப்ரோட்டோக்காலை வந்து எப்படி அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, அதான் இந்த பேப்பரில் இருக்கும். ஸோ கீழே ஒரு டயக்ராம் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோட்டோக்காலோட ரூல்ஸ், அதாவது இதுதான் வந்து அந்த கோடிங்ஸ். அதாவது ஒரு ஆர்பி மல்டிகாஸ்ட் வந்து சென்டர்லேருந்து ரிசீவ் போகும்போது நம்ம கிளைண்ட் சர்வர் அப்ளிகேஷன் எழுதணும், சென்ட் நோடு அண்ட் ரிசீவ் நோடு. அதே மாதிரி தான் இங்கே வந்து மேக் எடுத்துக்கிடுவாங்க. ஸோ மேக் பார்த்தீங்கன்னா மேக் லேயர் வந்து ரெண்டு, அதாவது அதோட அக்ரோனியம்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு தான் இருக்கும். ஒன்று வந்து சம்டைம் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மீடியம் அக்சஸ் கண்ட்ரோல் சொல்லுவாங்க, சில பேர் மெசேஜ் அக்சஸ் கண்ட்ரோல்னுவாங்க. ஸோ இங்கே வந்து மீடியம் அக்சஸ் கண்ட்ரோலாக தான் இருக்கும். ஸோ ஏன்னா ரூட் பேஸ்டு ப்ரோட்டோக்காலில்
ஸோ அப்படிங்கிறப்ப மீடியம் அக்சஸ் கண்ட்ரோல் தான். மீடியம் அதாவது மேக் லேயர் எடுத்துருவோம். ஸோ ஆர்பி மல்டிகாஸ்ட் சென்ட் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இதுதான் சென்டோட அல்காரிதம். ஓகே, இதில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக் கியூவில் தான் இருக்கும். ஸோ குரூப் ஆஃப் லிஸ்டட் எண்ணோ எடுத்துக்குவாங்க, அதை டேபிள் ஒன்று பண்ணிக்கோங்க. அதில் நோடு ஒன்று கொடுத்துட்டு அந்த எண்ணோடுக்குள்ள அந்த நோடு, அதாவது மல்டிகாஸ்ட் பண்ணப்போ ஒரு குரூப் ஆஃப் நோட்ஸ் இருக்கும். அது சென்டர்லேருந்து டெஸ்டினேஷன் போகும்போது இன்டர்மீடியட்டாக இருக்க நோடெல்லாம் கிராஸ் பண்ணி தான் வந்து அது ஃபைனலாக போய் டெஸ்டினேஷனை வந்து ரீச் ஆகும். ஸோ அந்த தான் எடுத்துருவாங்க. இங்கே மல்டிகாஸ்ட் ரீஜன் சொல்லிட்டு எடுத்துருவாங்க. அது வந்து R5 கோஆர்டினேட்ஸ். ஸோ இதான் இந்த பேப்பரில் வந்து கொடுத்துருக்க சென்டரோட அல்காரிதம். அதே மாதிரி தான் இங்கே வந்து ரிசீவர் சைடு, அதாவது டெஸ்டினேஷன் போய் ரீச் ஆகும்போது அதோட டைம் பேஸ் பண்ணி எடுப்பாங்க. எத்தனை பாக்கெட் வந்து எவ்வளோ பேண்ட்வித்தில் வந்து எனக்கு வந்து ரிசீவ் ஆகிருக்கு ரொட்டீனில் வந்து. ஸோ அதான் வந்து இங்கே கொடுத்துருக்க அல்காரிதம் சென்டர் அண்ட் ரிசீவ். இது இந்த பேப்பரில் உள்ள அல்காரிதம்ஸ். ஸோ இந்த டயக்ராம் தான் சொன்னேன். இந்த டயக்ராமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். ஆர்பி மல்டிகாஸ்ட் பாக்கெட் வந்து சோர்ஸ் நோடு, இங்கே வந்து ஸ்கொயராக இருக்கிறது வந்து சோர்ஸ் நோடு, இது வந்து சோர்ஸ் நோடு. ஓகே, ஸோ இந்த டாட்டட் லைன்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், டாட்டட் லைன் சர்க்கிள்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குலாம் வந்து வெர்ச்சுவல் நோடு. ஓகே, ஸோ கீழேயே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு தெரியும். கீழே வந்து அந்த பேர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஆர்பி மல்டிகாஸ்ட் டெலிவரி மல்டிகாஸ்ட் பாக்கெட்ஸ். இந்த சோர்ஸ் நோடு வந்து ஸ்கொயர் நோட் ஆகும். மல்டிகாஸ்ட் மெம்பர்ஸ் ஆர் ஷேடட், அதாவது மல்டிகாஸ்ட் மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஷேடடாக இருக்கும். ஸோ அதுக்கடுத்து டாட்டட் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா வெர்ச்சுவல் நோட்ஸாக இருக்கும். ஓகே, ஸோ இதை வந்து எவ்ரி டெஸ்டினேஷன் நோடு வெர்ச்சுவல் நோடு அட் த எண்டு. ஒவ்வொரு டெஸ்டினேஷனாக, ஏன்னா மல்டிகாஸ்ட் நோடு மொபைல் நெட்வொர்க்கை பார்த்தாலே ஒரு நோடு பார்த்தீங்கன்னா அந்த நோடோட இன்டர் கனெக்ட் ஆகிருக்கும் மற்ற நோட்ஸு. இதிலேருந்து எப்படி டெஸ்டினேஷனுக்கு வந்து ரீச் ஆகுது, அதில் வந்து நம்ம வந்து ரிசீவர் பேஸில் கொடுக்கும்போது ரிசீவர் பேஸ்லேருந்து அந்த ரூட்டிங் காம்ப்ளெக்சிட்டியை எப்படி வந்து ரெடியூஸ் பண்ண போகிறோம், அதுதான் இந்த பேப்பரில் இருக்கும். ஸோ இதில் வந்து ஒவ்வொரு இதுக்கும் ப்ரோட்டோகால் ஐடி செட் பண்ணுவோம். அது வந்து ஒரு ப்ரோட்டோகால்னால் நீங்கள் வந்து ஆர்பி ப்ரோட்டோகால் வந்து டெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வந்து ப்ரோட்டோகால் டிஸ்கிரிப்ஷன் வந்து கரெக்டாக கொடுக்கணும். ஸோ இந்த சைடு பார்த்தீங்கன்னா பாக்கெட் ஹெட்டர் வந்து எப்படி டிக்ளேர் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ ப்ரோட்டோகால் ஐடி, டைம் டு லீவ், அதுக்கடுத்து வந்து டிடிஎல் டெஸ்டினேஷன் லிஸ்ட் லென்த்து, செக்ஸம் சோர்ஸ் அட்ரஸ், டெஸ்டினேஷன் லிஸ்ட் அட்ரஸ். ஸோ டெஸ்டினேஷன் எது அதோட லிஸ்ட் அட்ரஸ்னால் இருக்கும். ஓகே, டைப் ஆஃப் சர்வீஸ் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. இதான் வந்து பாக்கெட்டோட ஹெட்டர். ஒரு பாக்கெட் சென்ட் ஆகும்போது இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இருக்கணும். ஓகே, ஸோ இதுதான் இந்த பாக்கெட்டோட இது. ஸோ அதுதான் கீழே வந்து உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. அதாவது எலாபரேட்டாக வந்து கீழே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ வெர்ச்சுவல் நோடு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து யூனிகாஸ்ட் அண்ட் மல்டிகாஸ்ட் ரெண்டையும் அனலைசிஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, யூனிகாஸ்ட்னால் ஒரு சென்டர் ஒரு ரிசீவர். ஓகே, டைரக்ட் கம்யூனிகேஷனாக இருக்கும். ஸோ மல்டிகாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து டெஸ்டினேஷனை வந்து இன்டர்மீடியட்டாக நோட்ஸ் இருக்கும். நோட்ஸை வந்து நோட்ஸை தாண்டி தான் டெஸ்டினேஷனில் போய் டேட்டாஸ் வந்து ரீச் ஆகும். அதில் வந்து டிஃப்ரெண்ட் சிங்ஸ். இங்கே ஒரு எக்ஸாம்பிள் கீழே கொடுத்துருப்பாங்க, 5 சிங்ஸ் எடுத்திருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 5 சிங்ஸு, எக்ஸுங்கிறது எக்ஸ்ட்ரா சிங்ஸு, இன்டர்மீடியட்ஸ் நோட்ஸ். இதை பேஸ் பண்ணி எப்படி வந்து சிமுலேஷன் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு இந்த பேப்பரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, கன்க்ளூஷன் பாருங்கள். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கன்க்ளூஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ரூட் ஸ்டேட்ஸ் பாக்கெட் டெலிவரி, அதாவது 3 ஸ்டேட்ஸ் ஆர் ரூட் ஸ்டேட்ஸ்னுவாங்க. அதை பேஸ் பண்ணி பாக்கெட் டெலிவரியை வந்து இங்கே கொடுக்குறாங்க. அது இதில் பார்த்தீங்கன்னா ரிசீவ் பேஸ்ட் மல்டிகாஸ்ட். அதில் வந்து ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷன் எடுத்துகிட்டு ரூட் பாக்கெட்ஸை வந்து நெட்வொர்க்கில் வந்து உங்களுக்கு மல்டிகாஸ்ட் ரீஜனில் ஸ்பில்ட் பண்ணி பாக்கெட்டை வந்து ஒரு லொக்கேஷனில் இருந்து, அதாவது சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க ஒவ்வொரு நோடு வழியாக. அதில் வந்து என்னென்னா ரிசீவ் பேஸ்ட் மல்டிகாஸ்ட்டில் வந்து டெஸ்டினேஷனோட, அதாவது பாக்கெட் இன்ஃபர்மேஷனில் வந்து பார்த்திங்கன்னா அதோட ஆர்பி மல்டிகாஸ்ட்டோட இன்ஃபர்மேஷன் வந்து உள்ளே ஸ்டோர் ஆகிருக்கும். அதாவது டெஸ்டினேஷனோட லிஸ்ட்டு வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். எது சோர்ஸ் எது டெஸ்டினேஷன்ஸ் அந்த மாதிரி லிஸ்ட்டை வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணுவோம். ஸ்டோர் பண்ணி அதிலேருந்து எனக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். ஓகே, இதான் வந்து இதில் சொல்லியிருப்பாங்க. ஓகே, இதில் வந்து மேக் எடுத்துருவாங்க. மேக் லேயர்லேருந்து உங்களுக்கு வந்து அந்த ரூட்டிங் பாக்கெட்ஸோட காம்ப்ளெக்சிட்டியை வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது அதாவது இந்த பேப்பர் வந்து எந்த மாதிரியான ஒரு ரியல் டைம் ப்ராஜெக்ட்டுக்கு அடாப்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா வீடியோ ட்ரான்ஸ்மிஷன், அதுக்கு வந்து கரெக்டாக வந்து இது அடாப்ட் ஆகும். இதான் வந்து இந்த பேப்பரோட கான்செப்ட், கோர் கான்செப்ட். இப்போ வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்து போகலாம்.